அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. கோயில்கள்லாம் பார்க்குறப்போ அந்த ஸ்ரீபீடம்னு சொல்லி ஒன்று வச்சுட்டு அதை நிறையா அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்ரீபீடத்துக்கும் நம்ம உடல் ரீதியாக ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா ஐயா? இல்லை மூலாதாரம் தான் ஸ்ரீபீடம் ஐயா. மனுஷன் உடலில் இருக்கிற மூலாதாரம் தான் ஸ்ரீபீடம். ஓ சரி. அங்கே தான் அம்பாள் விட்டுருக்கிறான். அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துன் வாழைதலை போற்றாமல் மதிமருந்து என்று. மனுஷன் பிறந்த உடனே மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு மாடு கண்ணு போட்டுதுன்னா அது ஒரு 2 மணி நேரத்தில் எழுந்து போய் தாய்கிட்ட பால் கொடுக்கும். அதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, தாயும் சொல்லிக் கொடுக்கல, மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ அது பிறந்த உடனே அதுக்கு தாய் தெரிஞ்சுது. சரி. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே தாய் தெரியாது. அந்த பால் குடிக்கிறதுக்கு கூட தாயை அதை தூக்கி வச்சுக்கின்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தாயும் தெரியல, தகப்பனும் தெரியல அதுக்கு. ஆனால் கண்ணு போட்ட மாட்டுக்கு பிறந்த உடனே தாய் தெரிஞ்சது. வளர வளர அது எந்த தாய்கிட்டும் சேர்றதில்ல, தனித்து வாழுது, பந்தத்தை வளர்த்துக்கிறதில்ல. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே தாயும் தெரியல, தகப்பனும் தெரியல, நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் வளர 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 அவன் ஊருப்பட்ட பந்தத்தை சேர்த்து துன்பத்தில் விழுந்து போகிறான். இப்போ கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் நிறைய உதவி பண்ணுறேன், அது என்ன பண்ணுறாங்களோ தெரியாது நம்மளுக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் நிறைய உதவி பண்ணுறேன், சொந்தக்காரெலாம் நீ ரொம்ப கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு நீ உதவி பண்ணால் உனக்கு வரப்போகுது புண்ணியம், அவங்களுக்கு என்ன வரப்போகுது? அவங்களுக்கு வயிற்றுச்சல், உங்கள்கிட்ட இருக்கிற கொடுக்குற, என்னால் கொடுக்க முடியல. இப்போ நம்ம 2 பேரும் போயிட்டு ஒருத்தர் பிச்சைக்காரன் வந்து ஒரு 10 ரூபா கேட்குறான்னா உங்கள் கையிலேருந்து குத்தினா நான் யோசிப்பேன், நம்ம கையில் இல்லையே, நம்ம ஒரு 5 ரூபா வேணால் கொடுக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வருத்தமாக தானே இருப்பான். அந்த மாதிரி இந்த மனுஷனுடைய மனம் அப்படிப்பட்டது. யாரோ முடியுது கொடுக்குறாங்க, நம்மளால் முடியல உட்காந்துங்களான்னு உட்கார மாட்டான், அடுத்தவங்களை போய் கெடுப்பான். எப்பவுமே கொடுக்கறத விட கொடுக்குறவனை தடுக்கிறது ரொம்ப பாவம். அதை மனுஷன் சாதாரணமாக செய்கிறான். அந்த மாதிரி இந்த மனிதன் பிறந்த உடனே உறவுகள் இல்லை, ஆனால் வளர்ந்த உடனே ஊறுபட்ட உறவுகளை சேர்த்துக்குன்னு இவன் துன்பப்படுறான். ஆனால் தன்னை வாழ வச்சுன்னுக்கிற தாய் தெரியல இவனுக்கு. அந்த மூலாதாரம்ன்ற ஒரு தாய் சக்தி உடலில் இல்லைன்னு சொன்னால் எந்த கடவுளும் வேலை செய்யாது. ஏன்னா அவன் நெருப்பு வடிவில் இருக்கிறான். உன் உடலுக்கு போன உடனே டாக்டர்கிட்ட செக் பண்ணால் சூடு இல்லைங்க, அவள் தான் தேராது போயிடுன்றான். ரொம்ப கோல்டாகி போச்சு, இது பிழைக்காதுன்றான். அப்போது உன்னை வாழ வச்சுன்னு இருக்கிறதே அந்த சக்தி. அதனால தான் சொன்னான் பட்டினத்தார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்தின் வாழைத்தனை போற்றாமல் மதிமறந்தேன் போல். தாய் இருக்கிறாங்க. அதை நான் இவ்வளோ நாளாக முட்டாளாக தெரிஞ்சிட்டேன், இவ்வளோ நாளாக பார்க்காத விட்டுட்டேன். அதை நான் வாழறதுக்கு அடிப்படையாக அதுவாக தான் இருக்குது. அதை இவ்வளோ நாள் நான் தெரிஞ்சுக்கலன்னா. அதனால் சொன்னான், கண் இருந்தும் குருடனாக இருந்து விட்டேன், காது இருந்தும் செவுடனாயும் தெரிந்து விட்டேன்னு. எனக்கு கண் இருக்குது, காது இருக்குது, இருந்தும் அதை பார்க்காத நான் விட்டுட்டேன், முட்டாளாக தெரிஞ்சிட்டேன் நான். அதனால் அந்த பீடம்ன்றது சக்தியினுடைய வடிவம்தான். சரிங்க. அதுக்கு பூஜை பண்ண பிறகு தான் மற்றதெல்லாம் தெரியும். தாய் தெரிஞ்சால் தானே தகப்பன் யாருன்னு தெரியும். ஆமாம். அப்போ மற்ற தெய்வத்தை வழிபடணுன்னா உனக்கு தாய் வேணும். அதனால தான் முதல்ல எல்லா கோவிலும் புளியார் வச்சுருப்பான். பெரிய பெரிய சாமியெல்லாம் கூட உள்ளே வச்சுருப்பாங்க, புளியாரை வெளியே வச்சுருப்பாங்க. புளியாரை கும்பிட்ட பிறகு தான் மற்ற சாமியெல்லாம் போகணும். ஏன்னா அந்த தாயை மறைச்சின்னுக்கிறது மூலாதாரத்தில் அந்த பிள்ளை 6. இந்த பிள்ளை 6ன்றது புளியாருன்னு ஆகிப்போச்சு. அது அந்த பிள்ளை 6 அப்படின்னா ராகு கேது, அதுதான் நம்ம மூச்சு. இதுதான் நல்வினை தீவினையை உண்டாக்குது. இந்த நல்வினை தீவினையை உண்டாக்குகிறது அதுக்கு தான் சொன்னான் அழுகணி சித்தர், இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கிவிடும் கோனேன்னு. சரிங்க. கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாது, அங்காடி நாய் போல் அலையாதண்ணா. ஆசையில் ஊரெல்லாம் அலையாத, அலைஞ்சின்னா நீ அழிஞ்சு போயிடுவ. உன் மனசை கட்டி வை, அது உன் மரணத்தில் கூட பதில் சொல்லும். அதை கட்டி வைக்கலைன்னா தெருக்கு கத்தரு நாய் மாதிரி விட்டுட்டின்னா உனக்கு வர ஆபத்து உனக்கே தெரியாத போயிடும். இப்படிலாம் மகான்கள் நமக்கு பல அறிவுரைகளை சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. நானே ராஜா நானே மந்திரின்னு தெரிஞ்சு கட்சியில் துன்பப்படும் போது கடவுளை தேடுறோம். இவனால் முடிகிற வரைக்கும் நான் எல்லாம் செய்வேன். கட்சியில் எதுவும் செய்ய முடியாமல் உட்காரும்போது கடவுளை தேடுவோம். கடவுளே என்னை ஏன் இப்படி ஆக்கிட்டேன்னு.
இது நல்லா இருக்கும்போதே வழிபட்டிருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலையே வந்திருக்காது. ஆமாங்க. இல்லையா? ஆமாம். அதனால் அந்த பீடம்ன்றது தாயினுடைய பீடம்தான். அதுக்கு பண்ண பிறகு தான் மற்றதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்க. இப்போ முதல்ல பாடம் பண்ணிட்டு இருக்கிறோம் சாமி. எண்ணங்கள் நல்லா இருக்குது, நல்ல எண்ணங்களாக இருக்குது. அதை நினச்சிக்க நமக்கும் டைம் போகிறது தெரிய மாட்டேது. நல்லா இருக்குது. 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, எண்ணம் வந்துட்டு இருக்கு. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் தாட்டம் எழுது. இந்த எண்ணம் எங்கே தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது சாமி. அதை நினச்சி பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, அந்த எண்ணத்தை பிடிக்க மாட்டேங்குது. அப்படி கடைசியில் என்னன்னு பார்த்தோம்னா மறுபடியும் 1-2 எண்ணங்கள் தான் தெரியுது. அப்புறம் பாட்டில் நம்ம பாட்டில் இருக்கிறோம். திடீர்னு பார்த்தோம்னா மறுபடியும் ஏதோ எண்ணம் வந்துடுது. அப்போ நான் இந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் கொடுக்குறீங்களா பாடம், இது வந்து மனம் அடங்குறதுக்கா இல்லை அனுபவங்கள் வர்றதுக்கா? பாடம் எதுக்கு? நல்ல கேள்வி இது. பாடம் எதுக்காக சாமி பண்ணுறோம்? சாமி ஒரு விஷயம், இந்த நல்ல கேள்வின்னு சொன்ன பாருங்க, இதை கேட்கறதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக பாடுபட்டு உங்கள் வாயிலேருந்து இந்த நல்ல கேள்வின்னு சொன்னதுக்காக இவ்வளோ நாள் பாடுபட்டேன். நல்ல கேள்வி. பாடம் எதுக்காக பண்ணுறோம்? எதுவுமே தெரியாமல் கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டேன். ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் கேட்டுட்டு இப்போ நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுதுன்னு அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய கலையை கற்றுக்கலான்னு வந்துட்டேன். இப்போ பாடம் பண்ணிகிட்ருக்கேன். பாடம் பண்ணால் என்ன ஆகும்? நல்லா பாடம் பண்ண 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 நமக்கு அனுபவங்கள் வரும். நல்ல அனுபவங்கள் வர 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 தான் என்னோட மனமானது அடங்கும். என்னோட மனம் அடங்க அடங்க மட்டும்தான் என்னோட செயல் சீராக இருக்கும். புரியுதுங்களா? என்னோட செயல் சீராக இருந்தால் மட்டும்தான் முடிவான இலக்கை போய் நான் அடையவே முடியும். ஐயா கேட்டார், பாடம் பண்ணுறது எதுக்காக? பாடம் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும்? நல்லா பாடம் பண்ணவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் வரும். நல்ல அனுபவங்கள் வந்தால் அவங்க குணம் மாறும். முதல்ல அவங்க எப்படி ஒன்றா இருந்திருப்பாங்க, இப்போ இப்படி தான் வாழணும், இதுதான் வாழ்க்கைன்னு முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிடும். யார் சொல்லியிருப்பா? அந்த பாடத்தின் மூலிமா மனம் பக்குவப்பட்டிருக்கும். பாடம் பண்ணால் அனுபவம் வரும், அனுபவம் வந்தால் மனம் மாறும். மனமும் தீர்ந்து நான் சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயலும் நல்ல செயலாக தான் இருக்கும். கெட்டது நோக்கி நம்மளால் போகவே முடியாது. நாமளை 4 பேர் தள்ளினால் கூட நம்மளால் போகவே முடியாது. காரணம் என்ன? அனுபவங்கள். எல்லாத்துக்கும் அடிப்படை அனுபவம். பாடத்தில் அனுபவித்தால் மட்டும்தான் இந்த பக்கம் வரும். அப்போ நான் பாடம் பண்ணால் மட்டும் எனக்கு கௌரவம் வந்துடுமானா? பாடம் பண்ணாலாம் யாருக்கும் கௌரவம் வராது. அனுபவித்தால் மட்டும்தான் நமக்கு எல்லா மரியாதையும் தானாக வரும். என் வாழ்க்கையில் தடம் மாறாது. அப்போ பாடம் பண்ணிக்கினே இருக்கிறேன், பண்ணுறதெல்லாம் தப்பாக இருக்குதுன்னா எதோட விளைவு அப்படின்னு சொன்னால், முதல்ல அடிப்படையான பாடங்கள் தப்பாக இருக்கும். பாடம் தப்பாக இருந்தால் எனக்கு அனுபவம் வராது. அனுபவம் வரலைன்னா மனமும் பக்குவப்படாது. மனம் பக்குவப்படாதுன்னா நான் நானாகவே இருப்பேன். எனக்கு மாற்றம்ன்றதே வராது என் வாழ்க்கையில். அப்போ நேற்று நான் எப்படியோ இருந்தேன் சாமி, இன்றைக்கி மாறிட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு பாடத்தினோட விளைவுகளை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் போகிற பாதை சரியான பாதைன்னு அர்த்தம். மாற்றம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் திரும்பி பார்த்தால் பாடம் வாங்க முன்னாடி இருந்த எனக்கும் பாடம் வாங்கி இவ்வளோ தூரம் பயணம் பண்ண எனக்கும் வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்கணும். வித்தியாசம் தெரிஞ்சாதான் நம்ம போகக்கூடிய பாதை நல்ல பாதை. அது தெரியலன்னா அதை பண்ணுறதை விட நான் எல்லாரும் மாதிரி பண்ணாமல் சும்மா இருக்கலாம். காலத்தை வரையும் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி கூட நிறைய பேர் தடம் மாறி போயிருக்கிறாங்க. காரணம் என்ன? பாடத்தோட விளைவு. பாடத்தில் நல்ல அனுபவங்கள் வந்து இருந்தால் அவங்க மனமும் இந்த மனம் மாதிரி ஒன்று சேர்ந்து தான் இருக்கும். அங்கே பிரிஞ்சு நிற்க வாய்ப்பைகளே இல்லை. புரியுதுங்களா? பாடத்துக்கு இவ்வளோ பெரிய சக்தி உண்டு. நான் மாறணும்னு நினச்சா கூட மாற முடியாது. ஆனால் இந்த பாடம் எப்படி மாறணுன்னு எனக்கு தெரியல சாமி. நானாக இப்படி இருக்கிறேன்னு என் கூட இருக்கிறவனே வேந்து பார்ப்பான். முன்ன மாதிரி நீ இல்லையேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். யார் மாற்றினா? பாடம் மாற்றும். புரியுதுங்களா? அப்படி ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் நாம் போகக்கூடிய பாடம் எல்லாம் சரியான வழி. இல்லை சாமி, ஆரம்பத்தில் பாடம் பண்ணும்போது மனம் ஏகப்பட்டது. நானே மனசை திட்டிருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கம்பெனியில் நான் பாடம் பண்ணிக்கிறேன், ஏன் அப்படி தொல்லை கொடுக்குறேன்னு கூட வாய் திறந்தே நான் கேட்டிருக்கிறேன் மனசை. அந்த மாதிரி திருப்பி ஐயா உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட ஏன் அப்படி பண்ணுறது, கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்க்க விடாத ஐயா அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் என் வேலை கிடையாது, அதெல்லாம் ஓ வேலை. நான் பாடம் கொடுக்குறதோட சரி. ஆமாம் இல்லைங்களா? பாடம் கொடுக்குற சரி, நீ தான் நல்லா மாதிரி படித்து நீ தான் பாஸ் பண்ணணும். நீ கேட்குறது பரீட்சை காலில் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்குற மாதிரி என்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா ஐயா சொல்கிற மாதிரியே எனக்கு தோணும். அதுலேருந்து அதுக்கிட்டையும் கேட்கக்கூடாது. ஐயா கிட்ட எதாவது கேட்கணும்னு ஒரு இருக்குது சாமி. அது ஒரு நேரத்தில் கரெக்டாக பஸ் வரணும், ஒரு நேரத்துக்குள்ளே கடை அடிச்சிடக்கூடாது, இதெல்லாம் ஒரு வேண்டுதலா சாமி?
இப்படியெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்டால் நான் ஏதோ நல்ல காரியத்துக்கு போகிறேன், உங்கள் அருள் வேணும், அது அவ்வளோ தான். இல்லைன்னா அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்ன்ட்டு. அது அப்படியெல்லாம் போய் சாமி. ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குற பாடத்தை சரியாக, மிகச்சரியாக, மிக துல்லியமாக எல்லாத்தையும் நேர்கோட்டில் 3 நேர்கோட்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு அந்த புள்ளியில் யாரை மனம் நிலரிக்கிறாங்களோ அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு உணர்வோ ஏதோ ஒரு அனுபவமோ வருது சாமி. இதை நான் உணர்ந்தது இல்லைங்களா? இதுக்காக மட்டும்தான் நாம் பாடம் கொடுத்ததோடு எப்படின்னா போங்கன்னு விடுறதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் பாடம் நல்லா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் முன்னாலே வந்துடுங்க. இல்லை வாய்ப்புகள் கிடைச்சா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சால் வந்து சேருங்க. வந்து சேர்ந்து பாடத்தை சரி பண்ணிக்கோங்க. பாடத்தை சரி பண்ணால் உங்களை சரி பண்ணிடலாம். பாடத்தை சரி பண்ணால் உங்களை போய் நான் புத்திமதி சொன்னால் உங்களை மாற்றவே முடியாது. ஆனால் பாடத்தை சரி பண்ணி கொடுத்துட்டா உங்களை யாரும் கெடுக்கவே முடியாது. உலகமே சேர்ந்து உங்களை கெடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் அப்படியே மேந்து வந்து நிற்பீங்க. திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடலில் போட்டால் கூட எப்படி அவர் மேலே வந்தாரோ அந்த மாதிரி நீங்களும் மேலே வந்து நிற்பீங்க. காரணம் பாடம். அதுக்காக தான் பாடத்தை பண்ணுங்கள். அந்த பாடத்தை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சொல்லி புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு காரணமே அதுக்காக தான். நானே நல்லா உணர்ந்துட்டு சாமி இந்த மாதிரி வருது. ஆனால் இந்த 2 வருஷமாக 2.5 வருஷமாக இதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்துறேன்னு போராடுறேன். பயிற்சி பண்ணுன்னு முயற்சி தான் பண்ணுறேன்னு வந்து பயிற்சி பண்ண முடியல. அது அப்படியே தடங்களாக ஆகிடுது. அது விஷயம். அது அதோட போட்டு சார் அடுத்த கேள்வி நாங்கள் இப்போ ஐயா கிட்ட ஒருத்தர் கேட்காத கேள்வி ஒன்று இருக்குது. யாருமே கேட்கல இன்ன வரைக்கும். யாருமே கேட்கலையா? கேட்டதே கிடையாது. அப்படின்னு கேள்வி சார். இப்போ நான் கேட்க போகிறேன். அதுக்கு ஐயாவாக இருந்து நீங்கள் பதில் சொல்லணும். ஐயாவுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லைப்பா, அங்கே ஆசிரமத்தில் இல்லை, ஏதோ தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒருத்தர் கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு அப்புறம் இந்த ஆசிரமத்தை சில விசமிகளோ சில சமூக விரோதிகளோ இல்லை சுயநலவாதிகளோ இன்னும் ஏதோ சொல்லலாம். உங்களுக்கு இல்லை, நீங்கள் இல்லாதப்ப இந்த ஆசிரமத்தை ஆக்கிரமித்தாலோ அபகரித்தாலோ தியாகசாமி வெளியேறும் பட்சத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்வது அப்படின்னு ஐயா கிட்ட நான் கேட்குறேன். ஐயா ஆரம்பத்தில் திட்டிருப்பார், அப்புறம் அதுக்கு ஏதாவது யோசனை பண்ணியிருப்பாரான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஐயா மாதிரி முதல்ல ஒன்று சொல்லிப்பாரு, எப்போ நான் போனோன்னு பார்த்து நிற்கிறியான்னு கேட்பாரு. அதுதான் சொல்கிறேன், நான் திட்டிருப்பாரான்னு. இதுக்கா நீ பஸ்ஸு பூச்சி வந்தியா பாடம் வாங்கணும் போகாமல்? சாமி உங்களுக்கு அப்புறம் யார் வழி நடத்துவா? என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் யார் வந்து காப்பாற்றுவாங்க? இல்லைனாலும் ஒரு யோசனை வரணும்ல சாமி. தான் உனக்கு அவர் ஏதாச்சும் முதல்ல உன்னை சேர்க்கவே கூடாதுன்னு இருப்பாரு. முதல்ல நினச்சேன் இப்படி தான் திட்டுவாருன்னு நினச்சேன். இருந்தாலும் இந்த கேள்வி யாரும் கேட்டது இருக்காது. இருந்தாலும் யோசிச்சிருக்கலாம், அவருக்கு எல்லாம் தெரியும். அந்த கவலையே வேணாம் சாமி. இப்போ நம்ம மனசு பரிதவிக்கிறதுக்கு காரணம் நல்லா இருந்த ஆசிரமத்தில் அவர் ஐயா ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி செஞ்ச ஒரு இடத்துல இருந்தாலும் சாமி அவங்க ஒரு 4 வார்த்தையை அவங்களால பேச முடியாது. எந்தெந்த வார்த்தைனா நம்ம உண்மையான ஐயாவோட சீடருங்க. நம்மக்கிட்ட போய் அவங்க வந்து நல்லா பாடம் பண்ணுங்க, எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது, எதுலேயும் தூய்மையாக இருக்கணும், மனம் எதுலேயுமே ஆசைப்படக்கூடாது, பற்றற்று இருக்கணும், ஐயா பொருள்களுக்கு எதுவுமே சேதம் விளைவிக்கக்கூடாது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்ல முடியுமா? அந்த வார்த்தையை அவங்க இழந்துட்டாங்கல்ல. உண்மையான சீடர்கிட்ட இருந்தால் இப்போ என்னட்டெல்லாம் சொன்னால் உடனே நான் அஞ்ஞானியாக மாறிடுவேன். ஆமாம் இல்லைங்களா? அதனால் இந்த வார்த்தையை அவங்க இழந்துட்டாங்க. 4-5 வார்த்தையை அவங்க இழந்துட்டாங்க. புது சீடர்கள்கிட்ட வேணால் அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். பழைய சீடர்கிட்ட பார்த்து நீங்கள் எதுலேயுமே பற்றற்று இருக்கணும், நானுன்ற அகங்காரம் கூடாதுன்னு அவங்க வாயிலேருந்து வர முடியுங்களா? முடியாதுங்களா? இந்த வார்த்தை இழந்துட்டாங்களா இல்லையா? இதை தான் சொல்ல வந்தேன். 2 பாடம் வாங்கியிருக்கிறாரு. கேள்விக்கு என்ன முடியல பதில? அது முடிஞ்சு போச்சு சாமி. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு நீங்கள் பதில் சொல்லிட்டுன்னா சொல்லுங்கள். அதுக்கு என்ன சொல்லியிருப்பார் ஐயா? நம்மளோட கவலைகள் இன்னும் கொஞ்சம் காலம்தான். கூடி சீக்கிரம் இங்கே ஒரு இடம் ஒருத்தர் தானம் கொடுத்தாரு. அவர் நினச்சிருந்தால் கோடிக்கணக்கில் செலவு பண்ணவருக்கு இந்த இடம் வாங்குறது ஒரு பிரமாதமே கிடையாது. ஏன்னா ஐயா வாயிலே சொல்லிக்கிறாரு, நான் கும்பாபிஷேகம் பண்ணணும் ஒரு சீடனுங்க சொல்லிக்கிறேன், காசை கொடுங்கன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் ஒருத்தம் கூட கொடுக்க மாட்டான். யார் சொல்லிக்குது? ஐயாவே சொல்லிக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இவ்வளோ பெரிய ஆசிரமத்தையும் அவர் கட்டி எழுப்பினார். அப்போ அந்த ஒரு இடத்துல முதல்ல ஒரு அடிக்கல் நாட்டி ஒரு கடக்கால் எடுத்து பள்ளம் எடுத்து ஒரு செங்கலை வச்சு அவர் யாரை தெய்வம்னு கும்பிட்டாரோ அந்த தெய்வத்தை நோக்கி நாளைக்கு நான் இன்றைக்கி என்ன நினைக்கிறேனோ நாளைக்கு இது ஒரு ஆலமரமாக ஒரு விருட்சமாக, இன்றைக்கி யாரும் இல்லாமல் இருக்க, இன்றைக்கி 10 பேரோட நான் ஆரம்பிக்கலாம், ஆனால் நாளைக்கு இது 1000 பேருக்கு லட்சம் பேருக்கு இதெல்லாம் பயன் தரணும்னு அவரோட மனசில் ஒரு கற்பனையை உருவாக்கித்தானே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது எந்த நாளும் வீணாகாது. அது நல்ல நம்பிக்கை இருக்குது சார், எல்லாம் நம்பிக்கை இருக்குது. அதில் யாருக்கும் எந்த பயமும் வேணாம். இது எல்லாம் ஒரு சோதனை. யாருக்கு ஒரு சோதனை? நம்ம ஆசிரமத்தில் இருக்கும்போது நம்ம குருன்னு சொல்லின்னு இருந்தோம். இப்போ நடுத்தரில் எதுவும் வச்சுருக்கார் அவர். இப்போ நம்ம குருன்னு சொல்லுவோமா?
ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். என்னெல்லாம் கேள்வி வரும்? என்ன சாமி இது, வெளியாள்கிட்டேருந்து ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சரி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் பாடம் வாங்கி உபதேசம் பண்ணவங்க, உபதேசம் கொடுத்தவங்க, அந்த பயிற்சி பண்ணவங்க மூலியமாகவே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது. அப்போ இது யாரோட தப்பு? ஒரு ஐயா இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரோ அப்படின்ற கேள்விகள்லாம் நம்ம மனசில் ஓடி இருக்கும். வெளியே கேட்கலனா கூட நம்ம மனசில் இவ்வளோ கேள்விகளும் ஓடி இருக்கும். இதுக்கு ஒரே பதில் தான். யார் இதுக்கெல்லாம் சூத்திரதாரியோ அவரே இதுக்கு எல்லாத்தையும் முடிச்சு வைப்பார். காரணம் என்ன? நமக்கு அறிவு கம்மியாக இருக்குது. அந்த அறிவை கொடுக்கறதுக்காக அனுபவம் வேணும். அந்த அனுபவம் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றத ஒரு ஐயா ஒரு பரீட்சை வச்சு பார்த்துருக்காரு. அதனால தான் நாம் எங்கே இருக்கிறோமோ ஐயாவும் அங்கே வராரு. இன்றைக்கி ஆசிரமம் தான் கதையை நம்ம போகலை. ஐயாவோட சமாதியில் தான் ஐயா இருக்காரு நாம் நினைக்கல. காரணம் என்ன? அந்த அளவுக்கு நமக்கு பக்குவத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த சோதனை வந்ததுனால தான் அந்த பக்குவம் வந்திருக்குது. இந்த சோதனை வரலன்னா அந்த பக்குவம் வந்திருக்கணுமா? வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு நடக்குது. யார் சரி யார் தப்புன்றத எடை போட்டு அவரே காட்டுறாரு. புரியுதுங்களா? இதை அவராக விலக்கி வச்சுருந்தாருன்னா ஒவ்வொருத்தரோட வாயிலேருந்து வேறு வேறு விதமாக வந்திருக்கும். ஆனால் யாருக்குமே தகுதி இல்லை, யாருக்கு தகுதி இருக்குதுன்றதை ஐயா போட்டு எடை போட்டு காட்டுறாரு. அதன் மூலயமா நாளைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஐயாவோட ஆசிரமம் ஐயா என்ன நினச்சாரோ அதுபடியே சிறப்பாகவும் சீக்கிரமாகவும் நடக்கும். எந்த கவலையும் யாருக்கும். சரிங்களா?